அங்கங்க சில ஜோக்ஸ் நிஜமாவே சிரிக்க வைக்குது. முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன லோகாவுடைய நினைவுகளும் கண்டிப்பா வந்து போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃப்ளோல அதே மாதிரி லொகேஷன் சீன் கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த நினைவுகளை தவிர்க்க முடியாது இல்லையா. ஸ்டில் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. பேத்தாள் உலகத்துக்கான பேக் ஸ்டோரியை ஒரு டான்ஸ்ல சொன்ன விதம் நல்ல ஐடியா. இந்த படத்தோடைய ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ தான் இதோடைய மிகப்பெரிய எதிரி. அண்ட் பாடல்கள் எதுவுமே சுத்தமாக செட் ஆகலை, ஒர்க் ஆகலை. மலைக்கா அரோரா, நூரா ஃபத்தேஹி, கிளைமேக்ஸில் வந்து ராஷ்மிகா வேற, இவங்க 3 பேர் சேர்ந்து ஐட்டம் நம்பர் மாதிரி 3 பாடல்கள் தனித்தனியாக வருது படத்தில். ஆஜ்கி ராத்தோடைய மேஜிக்கை 3 பேர் சேர்ந்து ரீக்ரியேட் பண்ண முடியலங்கிறது தான் நிஜம். ஏன்னா அடிப்படையில் ஆஜ்கி ராத் ஒரு அழகான பாட்டு, அதுக்கப்புறம் தான் தமன்னாவுடைய டான்ஸு, கவர்ச்சி எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எல்லாமே. ஆக்சுவலாக இந்த படமே அப்படி தான் ஃபீல் ஆகுது. அந்த மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்திரீயோடைய அடிப்படை ப்ராப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால 2 பார்ட் கதை எடுத்தும் கூட அந்த கதை தாங்கிச்சு. இங்கே அடிப்படை ரொம்ப யூஸ்வலாக இருந்தது முதல் பிரச்சனை. அடுத்தது இந்த கதையோடைய ஆதாரமான அந்த லவ் ஸ்டோரி அழுத்தமாக சொல்லப்படலை. ஆயுஷ்மன் ராஷ்மிகா நல்லா நடிச்சிருக்காங்க, ஆனால் இவங்க 2 பேரும் ரத்த வெறி பிடிச்ச லவ்வர்ஸ் அப்படிங்கிற அளவுக்குலாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலை இல்லை.